ஓகே. பொதுவாக வந்து கோயம்புத்தூருங்கிறது எல்லா பதிப்பங்களும் புத்தர் சீசனுடைய ஆரம்பம். கடந்த ஆண்டு நாங்கள் ஒரு சில நாவல்கள் முக்கியமான சில பண்ணோம். அதான் இந்த புஷ்கரன் உணர்வுரிப்பு அது விற்பனை வரியாகவும் ரொம்ப பிரமாதமான சேல்ஸ் ஆகிட்டு. ஸோ எல்லா தெரியும் நாங்கள் போட்டு போனோம். 2 புத்தகங்கள் நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த ஆண்டு கோவைக்கு இன்னும் சில புத்தகம் திட்டமிட்டு அது எல்லாமே கொஞ்சம் தாமதமாகிட்டு இருக்கு. பட் இந்த மாதமே ஒரு 3-4 புத்தகங்கள் வெளியாகி இருக்கு. குறிப்பாக சாதை நிறைய தடவை தொடர் எப்படி புனை விலைக்கு வந்து ஒரு தடவை நிறைய கட்டளை தொகுதிகள் வந்து சாதேதாசுடைய புத்தகங்கள் கவிதை பணியில் உறைந்த ஆன்மா கவிதையின் இசை வடிகள்னு 2 புத்தகம் வந்துருக்கு. அதே மாதிரி எழுத்த கிரீதரன் உலக இலக்கியம் அது போக நம்ம தமிழ் இலக்கியத்திலையும் முக்கியமான படைப்புகள் குறித்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. சாதக பறவையின் கை இருக்கும் துப்பாக்கி ஒரு சொலுசாக இருக்குது. இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்துருக்கு. ரொம்ப முக்கியமான புத்தகமாக சொல்லணும்னா வர 25ஆம் தேதி இந்த நூலுக்கான வெளியீடும் நீங்கள் நடக்க வைக்கிறது பீகாரில். பேய்க்கூரன் அதாவது பெரியசாமி கூரன் வந்து இந்த கொங்கு மண்டலத்துடைய மிக மகத்தான படைப்பாளர்கள் ஒருவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. அவர் வெறும் எழுத்தாளர் மட்டும் கிடையாது, அவர் மொழிபெயர்ப்பாளர். அவர் வந்து குழந்தைகளுக்கான படைப்பு உருவாக்கியிருக்காரு. நிறைய கீர்த்தனைகள் உருவாக்கியிருக்கிறாரு. மொழிபெயர்ப்பாளர் ஜாக்லண்டனுடைய காணாட்சி குரல் உட்பட மிக முக்கியமான சில விஷயம். அவருடைய பண்படிப்பு பற்றிய ஒரு முக்கியமான ஒரு ஆவணம் பழனி கிருஷ்ணசாமி அப்படிங்கிற பாசகாதேவன் அவருடைய வேறு சில அந்த பேரில் வேறு சில படைப்புகள் அவருடைய நாவலாம். அவர் வந்து இந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் தான். அவர் இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்காரு, மனிதன் விளம்பரம் அப்படின்னு. இதை நீங்கள் வாசிக்கும்போது பெரியசாமித்தூரனுடைய மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு லிஜெண்டை பற்றிய அந்த புத்தகமாக இருக்கும். ஸோ அந்த புத்தகத்தை வந்து நான் தெரிஞ்சிருக்கிறேன். இதே மாதிரி மற்றொரு லிஜெண்டை வந்து நாங்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தோம். அதுதான் வந்து வாண்டு மாமா. மிஸ் பண்ணக்கூடாது. வாண்டு மாமா அவருடைய 100ஆண்டு சிறப்பு இதாக பண்ணியிருக்கோம். வாண்டு மாமா பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்கள என்டர்டெயின் பண்ணுமோ தெரியாது. ஆனால் நம்மெல்லாம் எம்பளி மாமா அதெல்லாம் வாசி அந்த தலைமையை சேர்ந்தவர்கள் ஒரு ரிவ்யூ பண்ண ஒரு புத்தகம். இதை வாசிக்கும்போது நம்மளுடைய சிறார் இலக்கியம் இப்போது கடந்த 15 ஆண்டுகளை காட்டணும் அதற்கு மேலே இருக்கும்போது எப்படி செழுமையாக இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அந்த தொய்வு நிலை எப்படி இந்த 20 வருடங்களில் வந்ததுங்கிற கேள்வியும் எழுதும். அப்போ தான் நியாயமாக எழும். அதுக்காகவே நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி பார்க்கணும். இதோட தொடர்ச்சியாக இந்த மாதிரியான புத்தகங்கள் பற்றி புத்தகங்கள் சொல்லுவாங்க. அதாவது இதை பற்றி புத்தகம் அதை பற்றி புத்தகம் சொல்லுவாங்க. அது பற்றி அப்படி புத்தகங்கள் சில ஒரு வரிசையை கொண்டு வந்திருக்கோம். இதுதான் நான் வந்து அதிகமாக பரிந்துரைக்கிறேன். என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஊரில் வாசிப்பு அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரியான பிற புத்தகங்களை வாங்க தூண்டிய புத்தகங்களாகவும் இந்த வரிசையில் இருக்கிறதுக்குள்ள தன்னம்பிக்கை படைப்பு 23 புத்தகங்களும் பரிந்துரைக்கிற இன்னொரு புத்தகம் அவருடைய கேப்சூலாகவும் இருக்கும். இது ரொம்ப வெளியில் தமிழில் இந்த மாதிரி அதே மாதிரி கிராஃபிக் மங்காங்கிறது இன்னும் மேபி உங்களை அல்லது உங்களுக்கு அடுத்த முழுமையாக தங்களை ஆட்கொள்கின்ற ஒரு ஆப்ஃபார்ம். ஆனால் பல பேர் மங்கான என்ன கூட மங்கா பற்றி முக்கியமாக பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைகளை பார்த்து அந்த இதை வாங்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஏஜ் பேரண்ட்ஸ் என்ன மாதிரியான புத்தகங்களை பரிந்துரைக்கலாம் நீங்களுமே அறிமுகப்படுத்துவது கிட்டத்தட்ட 25 கேரக்டர் அவங்களுக்கு குழந்தையோட உலகத்தை பொல்யூட் பண்ணாத இன்னைக்கும் அதாவது சில புத்தகங்கள் வந்து ரொம்ப ஆரம்ப காலத்தில் இருந்து இருக்கும். கிட்டத்தட்ட 100 வருஷமாக ஃபேமஸாக இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கான புத்தகம் இருக்கும். சில இது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய புத்தகம் மாதிரியான லைட் ரீடிங் புக்ஸ் இந்த ஆண்டு